வணக்கம், நான் சந்தியா. வெல்கம் டு தமிழ்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் எலும்புக்கு சத்து கொடுக்கக்கூடிய உளுத்தங்கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது குறிப்பாக பெண்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோவை கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. இதுக்கு நாம் 3ல் 1 பங்கு, அதாவது 1/4 கப்புக்கு கொஞ்சம் மேலே உளுத்தம்பருப்பை எடுத்துகிட்டு 3 to 4 முறை நல்லா கழுவிட்டு அதை ஒரு 3 மணி நேரத்துக்கு ஊற வச்சு மிக்சியில் நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறோம். நம்ம இந்த மாதிரி உயரமான பாத்திரமாக எடுத்துக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு பொங்காது. நான்ஸ்டிக்காகவும் எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு ஒட்டாமல் வரும். இப்போ நம்ம அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க நைஸாக அரைச்சி வச்சுருக்க உளுத்தம்பருப்பு மாவை போட்டுக்கிறோம். நம்ம எந்தளவு மாவு போட்டோமோ அதே மாதிரி 2.5 பங்குக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கிறோம். நம்ம எதுக்கு இவ்வளோ தண்ணி ஊற்றுறோம்னா அப்போ தான் அது நல்லா கொதித்து வரும்போது நம்மளுக்கு பச்சை வாசம், உளுத்தம்பருப்பு வாசம் எதுவுமே வராது. இந்த டைமில் நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுட்டு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுக்கணும். இந்த மாதிரி விஸ்க வச்சுட்டு, இல்லைன்னா நம்மளுக்கு கட்டி பிடிக்க ஆரம்பிச்சிரும், அடியும் பிடிச்சிக்கும், அடியில் விட்டால் தீஞ்சிரும். ஸோ இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு கிளறி விட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. ஒரு 15 to 20 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். அது லோ ஃப்ளேமில் இருந்தாலும் நீங்கள் அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருங்க, இல்லைன்னா பொங்கி கீழே வந்துடும். அதுக்கப்புறமா நல்லா பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நம்ம 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டுக்கிறோம். போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுரும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 1/2 கப் நம்ம நாட்டு சர்க்கரை சேர்த்திக்கிறோம். உங்களுக்கு வேணும்னா வெல்லமோ இல்லை சர்க்கரையோ எது வேணாலும் சேர்த்திக்கலாம். பட் ஹெல்த் கான்சியஸ் வைஸ் பார்க்கும்போது இந்த மாதிரி நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ கருப்பட்டியோ நம்ம எதாவது ஒன்று சேர்த்திக்கலாம். அவ்வளோதாங்க. இது நல்லா சர்க்கரை கரைஞ்சோடனே, நாட்டு சர்க்கரை கரைஞ்சோடனே நம்ம எடுத்து சர்வ் பண்ண வேண்டியது தான். இப்போ நம்மளுக்கு உளுத்தங்கஞ்சி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நம்ம யாருக்கு வேணால் கொடுக்கலாங்க. இதில் அந்தளவு கால்சியம் சத்து இருக்குது. எலும்புக்கு அதனால் ரொம்ப நல்லது. அதனால் வாரத்துக்கு ஒரு முறைனாவது நீங்கள் இதை உணவில் சேர்த்திக்கோங்க. வேணும்னா நீங்கள் துருவின தேங்காய் வச்சு கூட சர்வ் பண்ணலாம். இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் தமிழ்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.